தடை செய் பீட்டா அமைப்பை தடை செய் கொண்டு வா ஜல்லிக்கட்டை கொண்டு வா வீரட்டு பீட்டாவை விரட்டு நடத்து ஜல்லிக்கட்டை நடத்து வீரட்டு பீட்டாவை விரட்டு நடத்து ஜல்லிக்கட்டை நடத்து ஒளிக பீட்டா ஒளிக நடத்து ஜல்லிக்கட்டை நடத்து ஒளிக பீட்டா ஒளிக நடத்து ஜல்லிக்கட்டை நடத்து வீரட்டு பீட்டாவை விரட்டு நடத்து ஜல்லிக்கட்டை நடத்து வீரட்டு பீட்டாவை விரட்டு நடத்து ஜல்லிக்கட்டை நடத்து ஒளிக பீட்டா ஒளிக நடத்து ஜல்லிக்கட்டை நடத்து அதாவது இந்த இளைஞரணி இங்க போராட்டம் காரணம் என்னன்னா எங்க ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேண்டும் என்னன்னா ரெண்டே கோரிக்கை தான் எங்களுக்கு. ஜல்லிக்கட்டு வேணும், பீட்டாவை தடை செய்யணும். இதுவரையிலும் ஜல்லிக்கட்டு எங்கெங்கெல்லாம் நடந்ததோ, எந்தெந்த ஏரியாவில் நடந்ததோ, தமிழ்நாடு பூரா அந்த நடந்ததோ அத்தனை ஏரியாவுக்கும் இந்த ஜல்லிக்கட்டு எங்களுக்கு முக்கியமாக வேணும். அது மட்டும் இல்லாமல் பீட்டாவை தமிழ்நாட்டை விட்டு தடை செய்யணும், இந்தியா விட்டே தடை செய்யணும். இதனால எங்க மாடுபிடி 2 பேர் இருக்காங்க, அவங்களுடைய கருத்தை கேட்போம். சொல்லுங்க சார், உங்களோட கருத்து என்ன? எங்களோட காலங்காலமாக உண்டான பாரம்பரியமே ஜல்லிக்கட்டு தான். அது இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்கள் நினச்சிருந்தா இது எப்படி வேணாலும் நாங்கள் பண்ண முடியும். தனிப்பட்ட முறையில் நாங்கள் சுயமாக எடுத்து செய்ய முடியும், தடையை மீறி நடத்த முடியும். நாங்கள் அமைதியான முறையில் போராடணும்னு நினைக்கிறோம். இது இன்னைக்கு இல்லை, மாநில அரசையும் கேட்டுக்கொண்டு விரும்புறோம். உயிரை கொடுப்போம். இது இல்லாம நாங்க உயிரே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். காலமாட்டுக்காக மாடி வாசல் கறக்காம வீடு வாசல் போகாம இருக்க மாட்டோம். உயிரை கொடுப்போம். என்ன சொல்றாங்களா, அவங்க வாடி வாசல் திறக்க முடியும், அவங்க வீடு வாசல் போக மாட்டேன்னு கூறுகிறார்கள். இந்த கருத்திலே முன்வைத்து அவங்க பேசுகிறாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும். ஜல்லிக்கட்டு வரவரையும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடரவும் வேண்டும். இன்னொரு மாடுபிடி வீரர்கள் அவரை நம்ம கருத்தை கேட்போம். சொல்லுங்க. ஒரே கருத்து, எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், எங்களுக்கு பீட்டாவை தடை செய்யணும் தான் கேட்குறாங்க. இது ஒரு மாடுபிடி வீரர் நம்பிட்டாங்க, அவங்க பேசுவாங்க. நாங்கள் ஜல்லிக்கட்டு வேணும்னு பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. இது எங்களுக்கு இந்த அவசர சட்டம் தான் தேவை. எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். விவசாயிகள் தற்கொலை அதுக்கு உண்டானது எல்லாமே கொண்டு வரணும். நிரந்தர தீர்வு தான் மாடி வாசல் மாடு வெளியில வரைக்கும் ஜல்லிக்கட்டு தொடரும். அதாவது டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் நேற்று சந்தித்த போது என்ன நிலவரம் என்னன்னா, அவங்க அவசர சட்டம் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நிரந்தர சட்டமாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். அதாவது காலமாட்டை பெட்டணிப்புலாம் மாற்றணும். அதாவது காட்டு விலங்குல இருந்து பெட்டணிப்புலாம் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேற ஒருத்தர் நம்ம கருத்தை கேட்போம். சொல்லுங்க, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. எங்களது வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு விழா. பாரம்பரியத்திலிருந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்திருக்கோம். சின்ன வயசுல இருந்து கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்து அவ்வளோ பாதுகாப்பாக வளர்த்துட்டு வந்த மாட்டை அறுப்புக்கு கொடுக்கலாமா, ஆனால் விளையாட்டுக்கு கொடுக்க முடியாதா? எங்களுக்கு முக்கியமாக வீர விளையாட்டு தர வேண்டும். மத்திய அரசு மாநில அரசும் தர வேண்டும். இல்லைன்னா இந்த காலவரட்டு போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும். மாணவர்கள் எல்லாரும் எழுச்சி புத்த முதியில புதுசாக ஆரம்பிப்பார்கள். சொல்லுவீங்க, மாடு தமிழனுக்காக உற்பத்தி ஆனதுங்க. தமிழனுக்கு விட்டு வழியுங்க. எங்களுக்காக உற்பத்தி மாடு எங்களுக்காக உழைக்குது. அங்கே மாட்டுக்காக உழைக்கிறோம். தயவு செஞ்சு அதை தடை பண்ணுங்க, இல்லைனாக்க ரிலீவ் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாட்டை
தெய்வமாக எல்லாம் கும்பிட்றாங்க. ஒரு குழந்தை மாதிரி, உங்கள் வீட்டு குழந்தை மாதிரி, அவங்க வீட்டு குழந்தை மாதிரி கொஞ்சிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இதே மாட்டை வந்து மாடு பிடிக்கிற சண்டைன்னு சொல்லி மாடுவோட விளையாண்டு கொம்பை உடைச்சி கொலை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து மக்கள் வந்து வீரத்தை காடு குழந்தை மாதிரி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு தமிழருடைய பண்பாடு என்னைக்கு வரலாற்று சின்னமாக இருக்கிற இந்த ஜல்லிக்கட்டு விழா வந்து கண்டிப்பாக இந்த வருடம் நடைபெற்று தமிழக சின்னத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஜல்லிக்கட்டு வந்து தமிழருடைய வீரத்திற்கு ஒரு வரலாறு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து சொல்லடா அப்படிங்கிறாங்க. யாரும் எதுக்காகவும் போறாங்க. நம்ம வீட்டு குழந்தை பசுமாடு வந்து நல்லா அழகாக ஜாலியாக விளையாடணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், அதையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து ஒரு மிஷினில் தலையில் வச்சு வெட்டி கூறு போட்டு சாப்பிட்றாங்க. கூறு போட்டு சாப்பிட்றது அது வந்து நம்ம குழந்தை மாதிரி ஒரு மாடு கூட ஒரு பொங்கல் விளையாட்டு விழா நடத்த அனுமதிக்கலன்னா அது வந்து தமிழருக்கு செய்கிற பெரிய துரோகம். அதனால் ஜல்லிக்கட்டை வந்து எல்லாரும் அனைவரும் மிக சிறப்பாக ஆதரித்து மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சாப்பாடு இல்லாமல் குழந்தைங்களோட 6 மாத குழந்தை 2 மாத குழந்தையோட குடும்பத்தோட வந்து எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்து எல்லாரும் ஒரு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்து அவர்களும் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அரசு அதிகாரிகள், ITI நிறுவனங்கள் எல்லாருமே முழு மனதோட இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கும்போது அனைவரும் நம்ம சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு விழாவுக்கு நம்ம ஊரில் முழு ஆதரவு தந்து மிக சிறப்பான வெற்றி அடைஞ்சதுங்கிற ஒரு நல்ல திருப்தியோட அனைவரும் செயல்படணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.